ஒரு முக்கிய செய்தி கிடைத்திருக்கிறது, என்னவென்று பார்க்கலாம். எட்டு துணைவேந்தர்கள் மட்டுமே மாநாட்டில் பங்கேற்றிருக்கிறார்கள். துணைவேந்தர்கள் மாநாட்டில் 8 பல்கலைக்கழக துணைவேந்தர்கள் மட்டுமே பங்கேற்றிருக்கிறார்கள். அதை நாம் தற்போது முக்கிய செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். துணைவேந்தர்கள் மாநாட்டில் 8 பல்கலைக்கழக துணைவேந்தர்கள் மட்டுமே பங்கேற்றிருக்கிறார்கள். ஆளுநர் தலைமையிலான துணைவேந்தர்கள் மாநாட்டில் 4 கல்லூரி இயக்குநர்கள் பங்கேற்றிருக்கிறார்கள். 8 துணைவேந்தர்கள் மட்டுமே மாநாட்டில் பங்கேற்றிருக்கிறார்கள். இது பற்றின மேலும் விவரங்களை செய்தியாளர் கார்த்திக் வழங்கிட கேட்கலாம். கார்த்திக், வணக்கம். கள தகவல்களை சொல்லுங்க. வணக்கம். உதகையில் இன்றும் கங்க்ராட்ஸ். யார் அந்த பையன்? கல்யாணம் இல்ல, நான் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போறேன். எப்படி? பாஸ் வாலா பி தி பாஸ். நாளையும் துணைவேந்தர்கள் மாநாடு நடைபெறுகிறது. இன்று இந்த துணைவேந்தர்கள் மாநாட்டை துணை ஜனாதிபதி ஜெகதீப் தன்கர் தொடங்கி வைக்கிறார். ஆளுநர் அதுல உரையாற்றுகிறார். இந்த துணை வேந்தர்கள் மாநாட்டிற்காக 33 பல்கலைக்கழகத்துக்கு, அதாவது தமிழ்நாடு மற்றும் மத்திய அரசு உள்ளிட்ட அந்த 33 பல்கலைக்கழகங்களுக்கு கடிதம் இது அனுப்பப்பட்டிருந்தது, அழைப்பு அனுப்பப்பட்டிருந்தது. இதுவரைக்கும் தற்போது 11 மணி அளவுல 8 துணைவேந்தர்கள் மட்டுமே பங்கேற்றிருக்காங்க. அந்த 8 துணைவேந்தர்களுமே மத்திய அரசை சேர்ந்த பல்கலைக்கழகங்கள் வந்திருப்பதாக முதற்கட்ட தகவல்கள் கிடைத்திருக்கு. மேலும் மற்ற ஸ்டேட் தமிழ்நாடு அரசுடைய பல்கலைக்கழகங்கள்ல துணைவேந்தர்கள் வராமல் பேராசிரியர்கள் மற்றும் பல்கலைக்கழகத்துடைய முதல்வர்கள் போன்றவர் பங்கேற்றிருப்பதாக முதற்கட்ட தகவல் கிடைச்சிருக்கு. நமக்கு இந்த நிகழ்ச்சி சரியாக 12 மணி அளவுல தொடங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அந்த நேரம் வரைக்கும் இப்ப வரைக்கும் யாராவது வருவார்களா, அதுல வரக்கூடிய நபர்கள் தமிழ்நாட்டை சேர்ந்த பல்கலைக்கழகத்தை சேர்ந்த துணைவேந்தர்கள் யாராவது இருக்கார்களா என்ற தகவல்கள் இறுதியாக நமக்கு 12 மணிக்கு மேலதான் தெரியும். அதாவது நிகழ்ச்சி தொடங்கிய பின்பே நமக்கான இந்த துணைவேந்தர்கள் மாநாட்டுல எத்தனை பேர் பங்கேற்றிருக்காங்க, அதாவது மத்திய அரசு பல்கலைக்கழகத்தை சேர்ந்த துணைவேந்தர்கள் எத்தனை பேர் பங்கேற்றிருக்காங்க, தமிழ்நாடு அரசு பல்கலைக்கழகத்தை சேர்ந்த எத்தனை பேர் பங்கேற்றிருக்காங்கன்னு முழு தகவல் தெரியும். ஆனால் மொத்தம் 33 பல்கலைக்கழகங்களுக்கு அனுப்பப்பட்டு 8 துணைவேந்தர்கள் மட்டுமே இதுவரைக்கும் வந்திருப்பது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. பெரும்பாலான துணைவேந்தர்கள் பங்கேற்க புறக்கணித்திருப்பதாக அந்தந்த பல்கலைக்கழகத்தை சேர்ந்த தகவல்கள் கொடுக்கப்பட்டிருப்பது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது.